Hi friends, welcome to my channel Eka Saree Creatives. Friends, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரைடல் ப்ளவுஸ் இந்த மாதிரி நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். பிகினர்ஸ்க்கு பிரைடல் ப்ளவுஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஹெவி ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எவ்வளோ பெரிய ஒர்க்கையும் நம்ம ஈஸி ஸ்டெப்பில் நம்ம எப்படி கிராண்டாக கொண்டு வரோன்னு பற்றி தான் நம்ம வீடியோ ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஹெவி ஒர்க்கான பிரைடல் ப்ளவுஸ் நீங்களும் ஒர்க் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், ஃபுல் ப்ளவுஸுக்கும் நான் வந்து ட்ரேசிங் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பேக் நெக்கில் அப்படியே ட்ரேசிங் சீட்டை வச்சு அவுட்லைன்லேருந்து ஃபுல்லாக வரைஞ்சிக்கிட்டு பூவும் ஒரு சின்ன அன்னம் மாதிரி ஒரு டிசைன் தான் எடுத்திருக்கேன். மீதி ஃபுல்லாக கொடி தான். நம்ம வரைகிறதும் போட்டால் வீடியோ ரொம்ப லென்த்தாகும் சொல்லிட்டு நான் வரைஞ்சி காட்டியிருக்கேன். ஆனால் இது ரொம்ப கஷ்டமானதெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கங்கே பூ போட்டிருக்கோம், ஒரு அன்னம் வந்து கொடுத்துருக்கோம். அன்னத்துக்கு இடையில கொடி மாதிரி கொண்டு போயிட்டு லீஃபு அந்த மாதிரி தான் நம்ம கொண்டு போயிருக்கோம். லீஃபையே ஒரு ஆஃப் லீஃபு இந்த மாதிரி அரைவட்டம் பிறை நிலா மாதிரியும் கொஞ்சம் கோடு கோடாக இழுத்தும் அந்த இடத்த எப்படி ஃபில் பண்ணணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கோம். இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம ப்ளவுஸில் வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணியிருக்கேன். ஒயிட் கார்பனை வச்சு, ரெட் கலர் ப்ளவுஸுங்கிறதுனால ஒயிட் கார்பன் வச்சா நல்லா தெளிவாக தெரியுது. இந்த மாதிரி நம்ம படத்தை வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்கோம். நெக்கு அவுட்லைனும் பாருங்கள், 3 லைன் ஜரி போட்டிருக்கோம், ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்துருக்கோம். உள்ளே வந்து லோடுக்கு பைப்பிங் த்ரெட்டை கொடுத்துட்டு நம்ம எலும்பி ஜரியும் ரெட் கலர் த்ரெட்டும் நம்ம மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோம். ஏன்னா இது வெட்டிங் ப்ளவுஸு, வெட்டிங் சாரீ வந்து ரெட் கலர் தான். ஸோ வேறு கலர் நம்மளால் காட்ட முடியாது. ஸோ ரெட்டும் கோல்டுமே கொடுத்துருக்கோம். பளிச்சுன்னு தெரியறதுக்காண்டி ஒரு லைன் செயின் ஸ்டோன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்மளுக்கு நெக்கு அவுட்லைன் ஃபுல்லாக நல்லா தெரியுது. நம்ம லோடிங்கும் நல்லா எலும்பி கொடுத்துருக்கோம், அதுவுமே அழகாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு நெக்கு அவுட்லைன் நல்லா எலும்பி தெரியுது. இன்னும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்து நெக்ஸ்ட்டு ஒர்க் எப்படி பண்ணுறோன்னு பார்ப்போம். பிகினர்ஸ் வந்து பிரைடல் ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம எப்படி முடிக்க போகிறோன்னு உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் ஆகும். நம்ம வீடியோ பாருங்கள். நம்ம ஈஸியான ஸ்டெப்பில் தான் அங்கங்கே நம்ம எப்படி ஃபில் பண்ணி கொண்டு போகிறோன்னு பாருங்கள். இந்த மாதிரி பிரைடல் ப்ளவுஸ் உங்களாலேயும் ஒர்க் பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த மாதிரி பிரைடல் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பூவை எடுத்தோம்னா பூவாக கம்ப்ளீட் பண்ணணும். இல்லை நம்ம அன்னத்தை தொட்டோம்னா அன்னமாக ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ ஒரு சுகர் பீட் எடுத்தோம்னா சுகர் பீடை வச்சு என்னென்ன ஒர்க் இருக்கோ அதை மொதல் கம்ப்ளீட் பண்ணிக்கிறலாம். ரெண்டாவது இதில் வந்து நம்ம ஜர்தோசி தான் அதிகமாக காட்ட போகிறோம். இது வந்து நல்ல கிராண்டான ப்ளவுஸ் தான். ஸோ அவங்க நல்லா ஜர்தோசி ஏற்றி கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம ஜர்தோசி தொட்டோம்னா ஜர்தோசியை ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் பண்ணிடணும். அப்போ தான் நம்ம பிரைடல் ப்ளவுஸ் வந்து ஈஸியாக முடிக்க முடியும். இப்போது நம்ம பீடை தொட்டோம்னா அந்த பீடு எங்கெங்கே நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கோ அதை ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிக்கிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் வந்து அன்னத்தை எடுத்திருக்கேன். அன்னத்துக்கு ஃபுல்லாக அவுட்லைன் ஃபுல்லாக சுகர் பீடு வந்து நம்ம கொடுக்குறோம். ஷேப் ரொம்ப முக்கியம். ஷேப் கரெக்டாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நம்ம சுகர் பீடு வந்து ஒன்றொன்னா கொடுத்தா தான் நம்ம ஷேப்பு கொண்டு வர முடியும். ஸோ அன்னத்தோட ஷேப் நம்ம எடுக்கும்போது அந்த கழுத்துக்கெல்லாம் நம்ம சுகர் பீட் வந்து ஒன்றொன்னா கொடுத்தோம்னா தான் நம்மளுக்கு ஷேப் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அன்னத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிடுவோம். நம்ம வளைவெல்லாம் நல்லா பெண்டு கொடுத்து எடுத்துக்கலாம். சிங்கிள் பீடாக வைக்கும் போது நம்மளுக்கு ஷேப் கரெக்டாக வந்துடும். அது மாதிரி நம்ம ஹெவி ஒர்க்லாம் நம்ம பண்ணும்போது ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு நல்லா டைட்டாக இருக்கணும். சப்போஸ் நம்மளுக்கு கட்டிலில் கட்டுற மாதிரி ப்ளவுஸு அப்படின்னா நம்ம கட்டிலையும் நம்ம கட்டிக்கிறலாம். இது வந்து நம்மளுக்கு சின்ன ப்ளவுஸ் தான், கொஞ்சம் ஒல்லியான பொண்ணு தான். ஸோ அதனால் நம்மளுக்கு ஃப்ரேம்குள்ளேயே அடங்கிடுச்சு. நல்லா டைட்டாக ஃப்ரேம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வேகமாகவும் ஒர்க் பண்ண முடியும். அது மாதிரி ஃப்ரேமை வந்து அமுக்காமல் லூஸ் விழுகாமல் நம்ம பார்த்துக்கிறணும். ஒரு சிலர் பிகினர்ஸ் வந்து என்ன செய்வீங்க அப்படின்னா கையை வந்து நல்லா ஃப்ரேமில் போட்டு அமுக்கிட்டு இருக்கிறதுனால அது வந்து சீக்கிரம் தொவ்வல் கொடுத்துரும், லூஸ் ஆயிரும். அப்படி இல்லாமல் கையை நல்லா தூக்கி வச்சு ஃப்ரேமை ரொம்ப அமுக்காமல் நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒர்க் பண்ணி நம்ம முடிக்கிறதுட்டே நம்மளுக்கு ஃப்ரேம் வந்து அவ்வளோ டைட்டாக இருக்கும், ஒர்க்கும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அன்னத்தை வந்து அவுட்லைன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு அந்த இறகு மாதிரி இருக்கிற பகுதிக்கு ஒரு கோல்டு ஸ்டோன் வந்து நான் ஒட்டியிருக்கேன்.
கோல்டு ராமக்கல் வந்து வச்சுருக்கோம். அந்த ராமக்கல்லை சுற்றியும் நம்ம சுகர் பீடு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸ்டோன் ஒட்டி கொஞ்சம் உணர்றதுக்கு கொஞ்சம் டைம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பீடு கொடுத்தோம்னா நம்மளுக்கு சரியாக வரும். இன்னும் அது காயம்னா நம்ம பீடு கொடுத்தோம் அப்படின்னா கல் நகண்டுக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம அதோட தோகையை வந்து நம்ம போடுறோம். ராமக்கல்லை சுற்றி சுகர் பீடு வந்து நம்ம கொடுத்துட்டோம். இப்போ அதோட தோகைக்கு வந்து நம்ம கோல்டில் கட் பீடு வந்து கொடுக்குறோம். கட் பீடு கொடுத்து அவுட்லைன் நம்ம ஜரி போட்டோம் அப்படின்னா அதோட தோகை வந்து நம்மளுக்கு வந்துடும். சின்ன அன்னமாக தான் நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா இவங்க வந்து நல்லா குட்டி குட்டி டிசைனாக தான் எனக்கு ஃபுல்லாக வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் டிசைன்ஸ் எல்லாமே குட்டி குட்டியாக சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம ஜரி கொடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அன்னம் வந்து ஹைலைட்டாக தெரியும். நம்ம அவுட்லைன் ஜரி கொடுக்கும்போதும் நல்லா அதோட ஷேப்பை வந்து நம்ம கரெக்டாக எடுக்கணும். ஷேப் எடுத்து கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த வந்து அழகாக தெரியும். ஸோ நல்லா செயின் வந்து நல்லா பொடி பொடி செயினாகவும் நல்லா எங்கே நிப்பாட்டி திருப்பணுமோ அங்கே எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஸ்டிச் போட்டு திருப்புங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா பெண்டு நல்லா கிடைக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஸ்டிச் போட்டு திருப்பும்போது நம்மளுக்கு அந்த வளைவுமே அழகாக கிடைக்கும். இப்போ இந்த அன்னத்தோட உடம்புக்குள்ளே நம்ம எலும்பி ஏதாவது காட்டினா தான் அன்னம் வந்து ஹைலைட் ஆகும். ஸோ அதை என்ன நம்ம கடைசியில் பார்ப்போம். இப்போ ஃபுல்லாக அவுட்லைன் மட்டும் நம்ம போட்டு வைப்போம். சுகர் பீடை தொட்டிருக்கோம் இல்லையா, சுகர் பீடை வச்சு என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ அதை ஃபுல்லாக நம்ம பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம ஃபில் பண்ண மாதிரியே எல்லா அன்னத்தையும் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த ஃப்ளவர் தொடுவோம். அப்போ தான் நம்ம ப்ளவுஸை வந்து சீக்கிரம் ஃபினிஷ் பண்ண முடியும். ஒரு வேலையை தொட்டோம்னா டக்கு டக்குன்னு அந்தந்த வேலையவே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கடகடன் ஓடிடும். அதுக்கு அந்த வாய் எடுக்கும்போதும் நல்லா நிப்பாட்டி திருப்பணும் அப்படின்னா அந்த அதே மாதிரி அந்த தலையில் வந்து அந்த கொண்ட மாதிரி இருக்கிறதுக்கும் நம்ம கரெக்டாக ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம திருப்பினோம்னா அந்த ஷேப்பும் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம கால் கொடுக்குறோம். இந்த காலுமே நம்ம பொடியாக தான் வரைஞ்சிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செயினையும் நம்ம பொடியாக கொடுத்து போட்டால் தான் அந்த கால் வந்து நம்மளுக்கு அழகாக தெரியும். இப்போ நம்ம கால் வந்து போட்டுட்டோம். இந்த காலுக்கு உடம்புக்கெல்லாம் நம்ம என்ன ஃபினிஷ் பண்ணுறோங்கிறத கடைசியாக பார்ப்போம். இப்போ ஃபுல்லாக அவுட்லைன்லாம் நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ப்ளவுஸை கொஞ்சமாவது நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோங்கிற ஃபீல் ஆகும் நம்மளுக்கு. அப்போ தான் ப்ளவுஸை வந்து வேகமாக முடிக்கிறதுக்கும் நம்மளுக்கு மலப்பு தெரியாது. ஸோ எங்கெங்கே அன்னம் இருக்கோ அந்த அன்னத்தெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிடுவோம். அதே மாதிரி கண்ணுக்கு வந்து ஒரு முத்துப்பாசி ஒன்று வச்சுருவோம். அப்போ தான் கண் நல்லா எடுப்பாக தெரியும். கண் கொஞ்சம் பெருசாக தெரியணுங்கிறதுக்காண்டி முத்துப்பாசி வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம அன்னம் எங்கெங்கே இருக்கோ எல்லா இடத்துக்கும் அன்னம் வந்து போட்டுட்டோம். அன்னத்துக்குள்ளே ஃபில் பண்ணுறது நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஃப்ளவரை சூஸ் பண்ணுறோம். ஃப்ளவருக்கு வந்து எங்கெங்கே ஃப்ளவர் இருக்கோ நம்ம அதை போடணும் இல்லையா. ஸோ ஃப்ளவருக்கு வந்து நடுவில் ஜர்தோசி தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதை எலும்பி காட்டணுங்கிறதுக்காண்டி நடுவில் வந்து கிளிப் ஸ்டோன் வந்து நம்ம கொடுக்குறோம். ஃபிட்டிங் ஸ்டோனு அது கொஞ்சம் நல்லா எலும்பி அழகாக தெரியுது. அந்த மாதிரி ஃப்ளவர் எங்கெங்கே இருக்கோ அதுக்கு ஃபுல்லாக நம்ம
இந்த 7000 கம் நம்ம வச்சோம் அப்படின்னா ஸ்டோன்ஸ் நல்லா இறுக்கி ஒட்டும். நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் பிஞ்சிட்டு வராது. இந்த மாதிரி எலும்பி இருக்கிற கல் அப்படின்னா நம்மளுக்கு இதை வச்சு ஒட்டினா மட்டும்தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சாதாரண ஃபேப்ரிக் க்ளூ வச்சு நம்ம ஒட்டினோம் அப்படின்னா அது அடுத்தடுத்து பிஞ்சிக்கிட்டே வரும். இந்த மாதிரி ஸ்டோனுக்கெலாம் நம்ம 7000 கம் யூஸ் பண்ணுங்கள். நல்லா ஸ்டிஃபாக ஒட்டிக்கிறோம். கொஞ்சம் காயறதுக்கு நம்ம நேரம் விட்டுறலாம். அது வரைக்கும் நம்ம ஜர்தோசி வெட்டிக்கிடுவோம். ஜர்தோசி பாருங்கள், ஒரே ஷேப்புக்கே நம்ம வெட்டுறோம். நம்ம அந்த இடத்துக்குள்ளே அடையிற மாதிரி ஒரு ஷேப் அளவு வச்சு எடுத்துகிட்டு அதே ஷேப்புக்கே நம்ம நிறையா வெட்டி வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து நிறையா ஜர்தோசி தேவைப்படுது. இந்த ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு 7000 வரைக்கும் நமக்கு ஒர்த்துக்கு இருக்குது. ஸ்லீவுமே நல்லா ஹெவி ஒர்க்காக கிராண்டாக தான் வரும். ஸோ அவங்கவுங்க ஏரியாவுக்கு பொறுத்ததுலேருந்து 7லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பிரைடல் ப்ளவுஸ் நீங்களும் சூஸ் பண்ணி போட்டு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஜர்தோசி வந்து நம்ம வெட்டியிருக்கோம். வெட்டிட்டு நம்ம எலும்பி லோடிங் கொடுக்கும்போது அந்த ரவுண்டு ஷேப்புக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஜர்தோசி வந்து கொடுத்துக்குருவோம். இதுக்கு மேலே நம்ம லோடிங் கொடுக்கும்போது நல்லா எலும்பி தெரியும். அந்த சர்க்கிள் நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லோடு எப்படி கொடுக்குறோன்னு பாருங்கள். பிகினர்ஸ் வந்து ஜர்தோசி லோனு கொடுக்குறது உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஆரி கிளாஸ் வீடியோவில் போய் பாருங்கள். ஜர்தோசி லோடிங் இருக்கும். ஈஸியான மெத்தடாக தான் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நார்மல் நீடில் வச்சுலும் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஜர்தோசி எனக்கு ஆரியில் வைக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நார்மல் நீடில் வச்சு கூட நீங்கள் இந்த ஒர்க்கை நம்ம பண்ணலாம். நார்மல் நீடில் அப்படின்னா இந்த பக்கம் எடுத்து அந்த பக்கம் ஜர்தோசி குத்துற மணிக்கு இருக்கணும். இப்போ நம்ம ஆரியில் வந்து அந்த பக்கம் லாக் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஸ்டிச் போட்டு நம்ம திருப்பி கொண்டு வந்தால் தான் அந்த நீட் ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு பெட்டலாக நம்ம முடிச்சுட்டு போகணும். அந்த பெட்டலுக்கு இடையில கேப் தெரியணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு ஒவ்வொரு பெட்டலும் நம்மளுக்கு ஷேப் தெரியும். கண்டினியூஸாக நம்ம இதே மாதிரி அடைச்சிட்டு போனோம்னா ரவுண்டு ஷேப் ஆயிரும். ஸோ அந்த பெட்டலுக்கு ஏற்ற மாதிரி அந்த சின்ன சைஸுக்கு இதுக்கு மட்டும் சின்னதாக ஒரு ஜர்தோசி வெட்டி அந்த ஷேப் நம்ம கொடுத்துக்கரலாம். இல்லை அப்படின்னா ஒவ்வொரு பெட்டலுக்கும் நம்ம கொஞ்சம் கேப் விட்டு திருப்பணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு ஒவ்வொரு பெட்டல் வந்து நம்மளுக்கு அழகாக தெளிவாக தெரியும். இப்போ அந்த பெட்டல் எப்படி கொண்டு போகிறோன்னு பாருங்கள். இந்த பெட்டலுக்கும் அந்த பெட்டலுக்கும் ஒரு முக்கோண ஷேப் நான் விட்டுருக்கேன். அதில் நம்ம ஜரி போடும்போது இந்த பெட்டல் ஷேப் வந்து நம்ம கரெக்டாக எடுத்துடலாம். ஸோ பூ ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி திருப்பும்போது வி ஷேப் கொடுத்து நம்ம திருப்பிட்டோம் அப்படின்னா பெட்டல் வந்து நம்மளுக்கு அழகாக கிடச்சிரும். ஜரி போடும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பெட்டல் ஷேப் எடுக்கிறதுக்கும் அந்த பூ வந்து கரெக்டாக கொண்டு வரதுக்கும் ஃப்ளவர் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஜரி போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் 2 பெட்டல் போட்டு காமிச்சேன். அதே மாதிரியே நம்ம எல்லா ஃப்ளவரையும் வந்து நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ளவர் நம்மளுக்கு அழகாக இருக்குது. அவுட்லைன் ஜரி வந்து நம்ம கடைசியாக ஜரியை தொடங்கும்போது மொத்தமாக கொடுத்துக்குருவோம். இப்போ பாருங்கள், நம்ம சுகர் பீடை தொட்டு எல்லா ஃபஸ்ட்டு அந்த சுழி எல்லாத்தையும் நம்ம போட்டுருவோம். அப்போ தான் நம்மளுக்கு ஒர்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட் ஆகிற மணிக்கு இருக்கும். இல்லைன்னா ஒவ்வொன்றா நம்ம முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பக்கமாக முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப பிளாங்காக தெரியும். ஐயோ நம்மளுக்கு இவ்வளோ வேலை இன்னும் இருக்கா அப்படிங்கிறது தோணும். இதுனா சீக்கிரம் நம்மளுக்கு முடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம அங்கங்கே தொட்டு வைக்கும்போது அங்கங்கே வேலை பார்த்து வச்சுருப்போம். ஸோ இடையில ஃபில் பண்ணுற வேலை மட்டும்தான் நம்மளுக்கு கடைசியாக இருக்கும். ஸோ ப்ளவுஸ் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி ஸ்டிக்ஸை வந்து இன்றைக்கி பிகினர்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம சுகர் பீடை வச்சு
இந்த சுழியெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். எங்கெங்கே இந்த மாதிரி லீஃப் இது கொடுத்துருக்கோமோ அதுக்கெல்லாம் பாருங்கள், கோதுமை பீடும் ஒரு சுகர் பீடும் நான் கொடுத்துருக்கேன். அந்த ஆஃப் நிலா மாதிரி பிறை நிலா மாதிரி நம்ம லீஃப் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து சுகர் பீடு கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளே என்ன ஃபில் பண்ணுறதுன்னு நம்ம கடைசியாக பார்ப்போம். இப்போ வந்து மே டச்சில் வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோமோ பண்ணிட்டு வருவோம். ஃபில்லிங் வந்து கடைசியாக கொடுப்போம். அப்போ தான் நம்மளால் ஒர்க்கை வந்து ஈஸியாக முடிக்க முடியும். ஃபஸ்ட்டே நம்ம ஃபில்லிங்கை தொட்டோம் அப்படின்னா ஒன்றா முடிச்சு போக லேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் தொட்டு வச்சுட்டு ஃபில்லிங்கை வந்து நம்ம கடைசியாக பார்த்துருவோம். ஏன்னா அன்னத்துக்குள்ளேயே நம்ம ஃபில்லிங் விட்டுருக்கோம். அது மாதிரி பெரிய லீஃப் ஒன்று இருக்கும், அந்த லீஃபையும் நம்ம ஃபில்லிங்கை கடைசியாக பார்ப்போம். இப்போ இந்த குட்டி குட்டி லீஃபுக்கும் கோதுமை பீடு சுகர் பீடு கொடுத்துடலாம். சின்ன சின்ன சுளிக்கெல்லாம் அதே சுகர் பீடே நம்ம கொடுத்துட்டு வந்துடலாம். இதுக்கும் அதே தாங்க. நம்ம வந்து சுகர் பீடு கொடுக்கும்போது 2 பீடாக கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஷேப் கரெக்டாக கிடைக்கும். நம்ம வாரியில் வந்து ஷேப் கொடுக்குறதா தான் இருக்குது. இப்போ நம்ம ஆரியில் போட வேண்டிய வேலையெல்லாம் நான் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். அங்கங்கே இந்த லீஃப் மாதிரி கொடுக்குறது, அந்த கோடு கூட நான் 3 லைன் கொடுத்துருந்தேன் பாருங்கள், அதுக்கெல்லாம் ஒரு 4 சுகர் பீடு, ஒரு 3mm பீடு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒர்க்கெலாம் ஆரியில் போடுற வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன். இப்போ நார்மல் நீடில் வச்சு ஸ்ப்ரிங் ஃப்ளவர் வந்து அங்கங்கே போட்டு ஃபில் பண்ணுவோம். அது கொஞ்சம் கேப்பை வந்து ஃபில் பண்ணும். ஈஸியாக நம்ம எப்படி போடுறோன்னு பாருங்கள். ஒரு முத்துப்பாசியை சென்டரில் வச்சுட்டு ஜர்தோசியை வந்து நம்ம கோர்க்குறோம். ஜர்தோசியை குத்துன இடத்துலையே நம்ம குத்துனோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா ஆர்ச்சி மாதிரி பெண்டாக வளைவாக கிடைக்கும். ஒரு 6 இதழ் மட்டும் நம்ம வச்சா போதும். நம்ம நல்லா டைட்டாக இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஸ்ப்ரிங் நல்லா ரவுண்டு ஷேப்புக்கு வளைஞ்சு தெரியும். இந்த ஸ்ப்ரிங்கு பூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும், நம்மளுக்கு கிராண்டாக காட்டுறதுக்கும் நம்மளுக்கு உதவியாக இருக்கும். ஸோ அந்த ஸ்ப்ரிங்கை வந்து கோர்த்துட்டு எங்கேருந்து எடுக்கிறோமோ அதே இடத்துலையே நம்ம குத்தணும் அப்படின்னா நல்லா ஸ்ப்ரிங் வந்து வளைஞ்சு கொடுக்கும். ஆறு இதழ் நம்ம போட்டால் போதும். இது மாதிரி அங்கங்கே பூ ஷேப் இருக்கிறதுக்கு போட்டுக்கலாம். இன்னொரு ஸ்ப்ரிங் ஃப்ளவரும் நம்ம இலையில வந்து காட்டிக்கிடுவோம். அப்போ தான் டிஃப்ரெண்ட்டாக ஸ்ப்ரிங் வந்து நல்லா காட்டியிருக்கோங்கிறது தெரியும். இது வந்து நம்ம சாதாரண ப்ளவுஸில் புட்டாகவும் யூஸ் பண்ணலாம், நெக்கு அவுட்லைனுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதை வச்சே நம்ம நெக் வந்து போடலாம். நார்மல் நீடில் ஒர்க்கு தான். ஆரி தெரியாதவங்க கூட நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். பாருங்கள், நம்ம ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அங்கங்கே கோல்டு குழல் பாசி வச்சு, நீல குழல் பாசி வச்சு ஜமிக்கி வச்சு அது ஒரு லீஃபாக கொடுத்துருக்கோம். இந்த லைனுக்கெல்லாம் ஒரு 4 சுகர் பீடு வச்சு ஒரு 3mm பீடு வச்சு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த மயிலோட தோகைக்கெல்லாம் இந்த மாதிரி சுகர் பீடும் ஜமிக்கியும் வச்சு நம்ம கொடுத்துக்கலாம். இன்னொரு வகையான ஸ்ப்ரிங் ஃப்ளவர் இந்த போட்டிருக்கோம் பாருங்கள், சுகர் பீடு வச்சு அதை சுற்றி இது வந்து ஜர்தோசி போட்டிருக்கோம். இதே நம்ம அங்கங்கே கொடுக்கும்போது கேப்பெல்லாம் நம்மளுக்கு ஃபில் ஆகி நல்ல ஒர்க்கு வந்து நெருக்கமாக கிராண்ட் லுக்கில் நம்மளுக்கு வரும். இப்போ நம்ம அந்த போட்ட ஸ்ப்ரிங் ஃப்ளவரே நம்ம அங்கங்கே இருக்கிற இடத்துக்கு நம்ம போட்டுக்கலாம். தனித்தனியாக ஒரு ரவுண்டு போட்டிருக்கோம் பாருங்கள், அதுக்கு தான் சுகர் பீடு வச்சு சுற்றி நம்ம வந்து ஜர்தோசி கொடுத்துக்குருவோம். இந்த மாதிரி ஒரே பூவாக போட்டிருக்க இடத்துக்கு நம்ம ஸ்ப்ரிங் ஃப்ளவர் போட்ட மணிக்க நடுவில் முத்துப்பாசி வச்சு ஜர்தோசியை கோர்த்துக்கிட்டோம். அந்த ஜர்தோசி எடுத்த இடத்துலையே நம்ம குத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு ரவுண்டு ஷேப் வந்து நல்லா கிடைக்கும். இதே மாதிரியே நம்ம 6 பட்டல் போட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப அழகாக வந்துடும். நம்ம வந்து இந்த எடுக்கிற இடத்துல தான் நம்ம குத்தணும்.
அந்த மாதிரி எடுத்த இடத்துலையே நம்ம குத்தணும் அப்படின்னா ரவுண்ட் நல்லா கிடைக்கும். அதுலேயும் நம்ம கீழே நல்லா இழுத்தோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் வந்து நல்லா ரவுண்டு ஷேப்புக்கு வளைஞ்சு நின்றும். அப்படி கொடுக்கும்போது இந்த ஃப்ளவர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லா இடத்துக்கும் நம்ம ஃபில் பண்ணுவோம். அது மாதிரி மேலே ஒரு சுழி போட்ட இடத்துலையும் பாருங்கள், இந்த மாதிரி சுகர் பீடு கோதுமை பீடை வச்சு அது ஒரு அரை ஃப்ளவர் மாதிரி நம்ம அரைப்பூ மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அது மாதிரி குழல் பாசிலேயே நீல குழல் பாசி வச்சு அது ஒரு லீஃபாக வந்து நம்ம ஜமிக்கி வச்சு கொடுத்துருக்கோம். இந்த தோகைக்கெல்லாம் சுகர் பீடு ஜமிக்கியும் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இடையில ஃபில் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த ஒரு பெரிய லீஃப் ஒன்று இருக்கும், அதுக்கு அடுத்து அந்த நம்ம ஜர்தோசி வச்சு ஒரு சின்ன ஃப்ளவர் போட்டோம் இல்லையா, அந்த ஃப்ளவருக்குரியதும் இருக்கும். நம்ம பீடு கொடுத்து ஜர்தோசி பூ போடுறது இது வந்து வெறும் ஜர்தோசி வச்சு நம்ம ஃப்ளவர் பண்ணுறோம். இன்னொரு ஃப்ளவர் வந்து நம்ம சுகர் பீடை கொடுத்து ஜர்தோசி கொடுக்குறோம். அதுவுமே நம்ம நெக் அவுட்லைனுக்கு கொடுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். புட்டாக்கும் அழகாக இருக்கும். நம்ம அதை மட்டுமே போட்டு கூட நம்ம ப்ளவுஸ் வந்து நம்ம போடலாம். நார்மல் நீடில் தான், ஆரி தெரியாதவங்க கூட நம்ம இந்த மாதிரி போடலாம். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒரு ப்ளவுஸில். ஃபஸ்ட்டு நம்ம கஸ்டமருக்கு போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ளவுஸ்லேயே நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கணும். நம்ம ஒர்க் பண்ணி போடுறத நிறைய பேர் நம்ம எதுவும் ஃபங்க்ஷன் இது போட்டு போனோம்னா 4 பேர் பார்த்துட்டு நம்மகிட்ட கேட்பாங்க, இது எப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு. அப்போ நம்ம அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோங்கிறத நம்ம சொன்னோம்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு ப்ளவுஸ் ஆர்டர் நம்மளுக்கு வரலாம். அதனால் எடுத்தோடனே நீங்கள் பிகினர்ஸ் வந்து கஸ்டமர் ப்ளவுஸில் கை வைக்காதீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு போட்டு பாருங்கள், சொந்தக்காரங்களுக்கு போட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு கஸ்டமர்கிட்ட வாங்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஓரளவுக்கு நிறையாவே ஃபில் பண்ணிட்டோம். இன்னும் நம்மளுக்கு அந்த ஃபில் பண்ண வேண்டியது வந்து லீஃப் மட்டும்தான் இருக்குது. இப்போ அன்னத்துக்குள்ளேயுமே பாருங்கள் ஃப்ரெஞ்சு நாட் போட்டிருக்கோம். அந்த பெரிய லீஃப்க்கு வந்து ஜர்தோசி வந்து பெருசாக கொடுத்துருவோம். இப்போ அன்னத்துக்கு வந்து ஃப்ரெஞ்சு நாட்டு போடுறோம். ஃப்ரெஞ்சு நாட்டு போட்டு அந்த உடம்பு பகுதியை வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம். ஃப்ரெஞ்சு நாட்டுமே ரெட் கலர் நூல் தான், 6 நூலாக கோர்த்து 12 நூலாக நான் வந்து முடிச்சு போட்டிருக்கேன். அப்போ தான் நாட் நல்லா நம்மளுக்கு பெருசாகவும் தெரியும், இடத்த சீக்கிரம் ஃபில் பண்ணவும் நம்மளுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதனால் 12 நூலாக கோர்த்துக்கோங்க, 6ஆக கோர்த்து 12ஆக முடிச்சு போட்டுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு வந்து முடிச்சு நல்லா பெருசாகவும் டக்கு டக்குன்னு நம்மளுக்கு இடத்த அடைக்கிற மாதிரியும் இருக்கும். இப்போ நம்மளுக்கு அன்னமும் ஃபுல்லாகிருச்சு. ஸ்ப்ரிங் பூவும் நம்ம எல்லாம் போட்டுட்டோம். லீஃபுக்கும் கோதுமை பீடு எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஒரு பெரிய லீஃப் ஒன்று மட்டும்தான் நம்ம விட்டுருக்கோம். அந்த பெரிய லீஃபுக்கு வந்து ஜர்தோசி வந்து பெரிய ஜர்தோசி வந்து அடைக்கணும். அதே மாதிரி அந்த காலுக்கு வாய்க்கு அந்த கொண்டைக்கு எல்லாத்துக்குமே கோல்டு கட் பீடு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இது போக நம்ம ஹேங்கிங்ஸ் வேறு போடணுங்க. ஹேங்கிங்ஸுக்கு வந்து ஃப்ளவர் தான் கேட்டிருக்காங்க. அந்த ஃப்ளவரை நம்ம பேக் நெக் ஃபுல்லாக ஒர்க் முடிச்சுட்டு நம்ம ஹேங்கிங்ஸ் போட போகலாம். இப்போ நம்ம நெருக்கி ஓரளவு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த லீஃபு இந்த சின்ன சின்ன ஒர்க்கு தான் இருக்குது. லீஃபு, இந்த அன்னத்தோட கால், இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ நம்மளுக்கு உடம்பு வந்து எலும்பி தெரியும் இந்த நாட், நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுனால. இப்போ நம்ம அன்னத்தை ஹைலைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஃப்ளவர் நம்மளுக்கு எடுப்பாக தெரியணும் அப்படின்னா அவுட்லைனில் வந்து நல்ல லீஃப் நல்ல பெட்டல்ஸ் எடுத்து ஜரி போட்டுருவோம் அவுட்லைனுக்கும். இப்போ நம்மளுக்கு அன்னத்தோட உடம்பு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபில் பண்ணியாச்சு. நம்மளுக்கு ரெட் கலரும் நம்மளுக்கு அதிகமாக காட்ட முடியாது, ஸோ செல்ஃபாக இருக்கிறதுனால அதனால் அதை கம்மியாக காட்டுறோம். இதே இது கான்ட்ராஸ்ட் கலரு அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் நல்லா அழகாக எடுப்பாக தெரியும். ஆனாலும் இதுவும் நம்மளுக்கு அழகாக செல்ஃபாக நல்லா ரிச்சாக தான் தெரியுது. ப்ளவுஸும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பேக் நெக் வந்து ரொம்ப அழகாக கிராண்டாக வந்திருக்கு. நம்மளுக்கு கஸ்டமருக்கு வந்து பார்க்க நல்லா நீட்டாக அழகாக லுக்காக கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கேட்குற ரேட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி டிசைன்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி அவங்க திருப்திப்படுத்துகிற மாதிரி நம்ம கொடுத்துடணும். அப்போ நம்ம ரேட்டை வந்து நம்ம கூட நம்ம போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம ஒர்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அன்னத்தை முடிச்சாச்சு, ஃப்ளவருக்கு அவுட்லைன் ஜரி கொடுத்தாச்சு, பெட்டல் ஷேப்லாம் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம். லீஃப் எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணிட்டோம். அந்த பிறை நிலா மாதிரி போட்டிருக்கிறதுக்கு நம்ம ரெட் கலர் சுகர் பீடை வச்சு நம்ம அடைச்சிருவோம். அவ்வளோதான், நம்மளுக்கு எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. ஜர்தோசி ஃப்ளவருமே 2 விதமான ஃப்ளவர் வந்து நம்ம போட்டிருக்கோம். லீஃபுமே அந்த பெரிய லீஃபுக்கு பெரிய ஜர்தோசியை கொடுத்து நம்ம லீஃப் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம் வி ஷேப்புக்கு. உள்ள அடியில் லோடு கொடுத்துட்டு ஜர்தோசியை வந்து வி ஷேப்புக்கு லீஃப் மாதிரி ஃபில் பண்ணியிருக்கோம். இது இந்த வீடியோ வந்து நம்ம ஆரி கிளாஸில் இருக்குது, கூட போய் செக் பண்ணிக்கோங்க. அப்போனா உங்களுக்கு ஸ்ப்ரிங் லோடிங் கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஹேங்கிங்ஸுக்கு வந்து 4 ஃப்ளவர் வந்து வரைஞ்சிருக்கேன். இந்த ஃப்ளவரையே கொஞ்சம் பெருசுப்படுத்தி வரைஞ்சிருக்கேன். இது போக இன்னும் கொஞ்சம் கேப் நம்மளுக்கு தெரியுது இல்லையா, அதிலெல்லாம் வந்து நம்ம கோல்டு ஸ்டோன் வந்து நம்ம ஒட்டிக்கிறலாம். அப்போ நம்மளுக்கு இன்னும் நல்ல கிராண்ட் லுக்கில் வந்து கிடச்சிரும். ஃபுல்லாக நம்ம இடத்த வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது நான் சொன்ன மாதிரி ரேட்டு வந்து நீங்கள் 7000லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் தாராளமாக போடலாம் ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து. ஏன்னா நம்ம ஹேங்கிங்ஸ் முதல்கொண்டு நல்லா செட் பண்ணி கொடுத்துட்றோம். ஸ்லீவுமே ஹெவியாக தான் வரும். நெக்ஸ்ட் வீடியோவாக ஸ்லீவ் வீடியோ கொடுக்குறேன் உங்களுக்கு. உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரேட் வந்து நீங்கள் போட்டுக்கரலாம். நம்ம இடமே தெரியாமல் நம்ம ஃபில் பண்ணியிருக்கிறதுனால ப்ளவுஸ் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃபோட்டோ காமிச்சேன் இல்லையா, அந்த ஒர்க்கு தான் நம்மகிட்ட கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம ஒர்க் பண்ண ப்ளவுஸுமே பாருங்கள், அதுக்கு இதாக வந்துருச்சு. அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க்கும் வந்துருச்சு. ஃபோட்டோவில் இமேஜ் காட்டின மாதிரியே நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம கோல்டு ஸ்டோன் ஒட்டியிருக்கோம். அந்த கோல்டு ஸ்டோனை கொஞ்சம் உணர விட்டு அதுக்குமே நம்ம ஜர்தோசி கொடுத்துடலாம். ஏன்னா சுகர் பீடு அதிகமாக கொடுத்துருக்கிறதுனால நம்ம இந்த ஸ்டோனை சுற்றி நம்ம பீடு கொடுத்தா நம்மளுக்கு அவ்வளோ லுக்காக தெரியாது. ஸோ வந்து நம்ம ஜர்தோசி கொடுத்துருவோம். ஜர்தோசி கொடுத்தா தான் நம்மளுக்கு நல்லா எடுப்பு அழகாக தெரியும். அந்த ஜர்தோசியுமே கல்லை சுற்றி நம்ம நார்மல் நீட்டில் வச்சு கொடுக்குறோம் பாருங்கள். ஏன்னா எல்லாருமே ஜர்தோசி ஆரியில் ஸ்பீடாக போட முடியும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் நம்ம கை ஊசிட்டு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோனை சுற்றி நம்ம வைக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டோனுக்கு அளவாக ஜர்தோசியை சுற்றி பார்த்து கரெக்டாக அளவு வச்சு வெட்டிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக வெட்டினாலும் பரவாயில்ல, நம்ம இழுக்கும்போது ஜர்தோசி வந்து சுருங்கும். அப்படி சுருங்கும் போது கரெக்டாக அந்த ஸ்டோனில் வந்து நிப்பாட்டி வச்சு மேலே ஒரு தையல் வந்து நம்ம போட்டுருவோம். அதே மாதிரி 2 பக்கமும் சைடில் ஒவ்வொரு தையல் வந்து நம்ம கொடுத்துடலாம். அப்படிங்கிறப்ப 3 பக்கமும் ஸ்ப்ரிங் வந்து லாக் ஆகிக்கிறோம். ஸோ ஸ்ப்ரிங் எந்த பக்கமும் தூக்காது, நம்மளுக்கு நீட்டாக தெரியும். ஆரியில் வைக்க சிரமமாக இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால தான் இந்த மாதிரி ஒரு மெத்தடும் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இப்போ நம்ம ஹேங்கிங்ஸும் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். நம்ம கோல்டு சுகர் பீடை அவுட்லைன் கொடுத்துட்டு கோல்டு கட் பீடை வச்சு எலும்பி கொடுத்துருக்கோம். கோல்டு கட் பீடை உள்ள ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம லோடு கொடுக்கும்போது எலும்பி தெரியும். இது எப்படி கொடுக்கணும்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நம்ம ஆரி கிளாஸ் வீடியோவில் போய் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு பேக் நெக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம எல்லாமே ஃபில் ஆகி ப்ளவுஸே இடம் தெரியாமல் நல்லா அழகாக நீட்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்கும்போது கஸ்டமர்கிட்ட எவ்வளோ ரேட் வேணாலும் நம்ம பேசி வாங்கிக்கலாம். இதுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரேட் வந்து 7லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம் தாராளமாக ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து. நம்ம வீடியோ இந்த டிசைன் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிகினர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து ஹெவி ஒர்க்கும் ப்ரைடல் ப்ளவுஸும் நீங்களும் ரெடி பண்ணுறதுக்கு இந்த ஒரு வீடியோ போதும். உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஈஸியான மெத்தடில் தான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி டிசைனை நீங்களும் சூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். இதில் ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் நீங்கள் வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஓகே, நம்ம வீடியோ ஃபுல் வாட்சிங்க்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.